அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபியவர்கள் சொல்வார்கள், இறை பாதையிலே பயணித்து மரணித்து விட்ட ஒருவர் சொர்க்கத்திற்கு செல்வார், ஆனாலும் கூட அவர் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் அவர்கள் விரும்பினார்கள். நபியருடைய காலகட்டத்திலே ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வருகின்றது. வந்த உடனே அவர்களுக்கு தொலை வைத்து அடக்கம் செய்ய வேண்டும். பெருமானாரை தொலை வைக்க சொல்கிறாங்க. அலைஹி தைனுன், அவர் மீது கடன் இருக்கிறதா என்று பெருமானார் கேட்குகிறார்கள். உடனே ஆம் யா ரசூலல்லாஹ், கடன் இருக்கிறது. அலைஹி தைனுன் தீனாராணி, இரண்டு தீனார் கடன் இருக்கின்றது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அன்புக்கினியவர்களே, பெருமானார் தொலை வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இடத்திலே அபு கத்தாதா என்ற ஒரு நபி தோழர், யா ரசூலுல்லாஹ், அந்த கடனை நான் பொறுப்பேற்று நான் அவருக்காக கொடுத்து அடைத்து விடுகிறேன், இப்போது அவர் கடன் இல்லாமல் இருக்கிறார், தொலை வையுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் தொலை வைத்தார்கள். அந்த ஹதீஸினுடைய இலக்கணத்தின் அடிப்படையில் கீழே வரக்கூடிய காணொலியை நீங்கள் பாருங்கள். சவுதி அரேபியாவிலே தன்னிடத்திலே பல நபர்கள் கடன் வாங்கி சிரமப்படுவதை பார்த்த அவர்கள் கடன் வாங்கும்போது எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை ஒரு தீயை மூட்டி அதில் முழுவதையும் எரித்து, நான் அதை கழுத்தி விட்டேன், தள்ளுபடி செய்து விட்டேன் என்று இறைவனுக்காக வேண்டி அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு இது தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் ஒரு தியாக குணத்தில் அம்படியும் எரித்து விட்டார். அன்பானவர்களே, வசதி படைத்த நாம் கடன் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு உண்மையான சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் எதிர்பாராத விதத்திலே தள்ளுபடி செய்வது இருக்கிறதே மிகப்பெரிய தியாகம். அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்கும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.